வணக்கம், வெல்கம் டு ஆதி டெய்லர். நான் உங்கள் ஆதி. இப்போ நம்ம இந்த வீடியோவில் டைமண்ட் நெக் வந்து எப்படி கரெக்டாக கழுத்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே ஏற்கனவே ரவுண்ட் கழுத்து வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோஸ் போட்டிருந்தேன். அதில் மணிக்கு தான் இப்போ நான் அதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம டைமண்ட் நெக்கு இதெல்லாம் தைக்கும்போது, அதாவது டைமண்ட்னா இது ஒரு பூ ஷேப் மணிக்கு இந்த எட்ஜில் வந்து கரெக்டாக கொஞ்சம் நம்ம பெண்டு கொடுத்து வரைவோம். ஃபுல் டைமண்ட் நெக்குங்கும் போது ஸ்ட்ரைட்டாக அப்படி கட் ஆகும், நல்லா ஷார்ப்பாக போகும் அந்த கட்டிங் வந்து. இது வந்து ஒரு பூ ஷேப்பில் இருக்கிற மணிக்கு இதுக்கு அதுக்கும் ஒரே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணோம்னா இந்த கழுத்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து நேர் கட்டிங், அதாவது இது வந்து கிராஸ் கட்டிங்கில் நம்ம கட் பண்ணுற இந்த கிளாத்து கழுத்து பீஸு அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணுவோம். அதுதான், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த கட் பண்ணி வர்ற அந்த மாடலுக்கும் இது கொஞ்சம் பெண்டு கொடுத்து வர்ற மாடலுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து, இது கிராஸ் பீஸாக எடுத்துக்கிட்டோம்னா நல்லா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கும். அப்படிங்கும்போது இந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கிராஸ் பீஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அது நான் 1.5 இன்ச்சு கிளாத் எடுத்து அந்த ஓரத்தை மட்டும் நான் மடிச்சு அடிச்சிருக்கேன். இந்த கழுத்துக்கு வந்து நம்ம அந்த எட்ஜை வந்து கட் பண்ணி விட மாட்டோம். இது அப்படியேவும் தையல் வர்ற மணிக்கு நம்ம அப்படியே பதிச்சிருவோம். அப்படிங்கும் போது இதை வந்து கட் பண்ண தேவை கிடையாது. நம்ம ஆரம்பத்தில் என்ன செய்கிறோம், ஒரு ஓரத்தை மட்டும் கரெக்டாக மடிச்சு அடிச்சிடுறோம். அதே மணிக்கு நான் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஓரத்தை மட்டும் மடிச்சு அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்பயுமே ஃப்ரண்ட்ல இருந்து தான் நம்ம நெக்கு வந்து வைப்போம். இப்போ நம்ம கழுத்து தைக்கிறதுக்கு எப்பயுமே ஃப்ரண்ட் சைடு இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கிராஸ் பீஸு நான் எப்பயும் போல் ஒன் சைடு மடிச்சடிச்சு இந்த எடுத்ததை இதில் என்ன செய்கிறேன், இப்போ வச்சு அப்படியே பதிக்க போகிறேன். கரெக்டாக 1/4 இன்ச்சு கேப்பில் தான் நம்ம தைச்சி கொண்டு வரணும். கிளாத்தை ஒரு 1/2 இன்ச்சு முன்னுக்கு தள்ளி வச்சுட்டு நம்ம அப்படியே அடித்து கொண்டு வரலாம். ஒரே ஷேப்பாக வந்து நீங்கள் தையல் கொடுங்க. ஷோல்டர்கிட்ட வரும்போது கரெக்டாக இது வந்து பேக் சைடு எடுத்து விட்டுருங்க. இந்த கிளாத்தை எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து தச்சு விட்டதை பேக் சைடு எடுத்து விட்டுருங்க. இங்கே ரவுண்ட் கழுத்து வரும்போது நமக்கு எந்த நம்ம ஸ்டெப்பு செய்ய தேவையில்லை. அப்படியே கிராஸ் பீஸுங்கிறதுனால நல்லா ரவுண்டாக அப்படியே தச்சுட்டே வந்துடலாம். கரெக்டாக இந்த ஷேப் வந்து கொடுக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை அந்த இடத்த வந்து கரெக்டாக ஷார்ப் பீஸ்லேயோ பீஸிக்கட்லேயோ மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த அளவை வந்து தைக்கும்போது கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும். கரெக்டாக இந்த சென்டரை பார்த்துக்கோங்க. இந்த பெண்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரிக்கு நடுபாகம் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடு வந்து சேமாக நீங்கள் மடித்து போட்டுட்டு, ஏற்கனவே மடித்து போட்டு மார்க் பண்ண அந்த வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு, சாரி. இப்போ ரெண்டையுமே நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டாக இது என்ன நம்ம நெக்கோ அது 2 எப்பயும் போல் இப்படி மடித்து நம்ம போடுவோம்ல, இப்படி கரெக்டாக மடித்து போட்டுட்டு அந்த இடம் வந்து எந்த 2 பக்கமும் எந்த இடத்துல அந்த பெண்டு வந்து வருதோ அந்த 2 பெண்டையுமே நான் சரியாக அந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல நம்ம பெண்டு வந்து வளைச்சி கொடுக்கணும், அதை தான் அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த இடத்துல வரும்போது மட்டும் நம்ம அந்த வளைச்சி கொடுக்குறத கரெக்டாக அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் வைக்கிறத கரெக்டாக வச்சிட்டோம்னா நமக்கு அடித்து திருப்பும்போது அந்த ஷேப் வந்து பூ ஷேப் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இதே மெத்தட் தான் நம்ம டைமண்ட் நெக்லையும் ஃபாலோ பண்ணணும். நான் டைமண்ட் நெக்குன்னு குறிப்பிடுறது கரெக்டாக அப்படி வந்து இந்த இடம் ஷார்ப்பாக அப்படி முடியும். இப்படி வர்றதான் டைமண்ட் நெக்கு, ஃபுல் டைமண்ட் நெக்கு. இதையே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பூ ஷேப் மாணிக்கு இப்படி பெண்டாக கொடுத்தோம்னா அது வந்து டைமண்ட்லேயேவும் இது ஒரு மாடல் பூ ஷேப்பாக வர்றது. வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் வந்து கிடையாது. அதுக்கு வந்து நம்ம கிராஸ் கட்டிங் யூஸ் பண்ணுறோம். அந்த பூ ஷேப்புக்கு இந்த டைமண்டுக்கு வந்து நேர் கட்டிங் கிராஸ் பீஸ் வந்து யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடம் கரெக்டாக வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா தச்சுக்கிட்டே வந்துட்டு இந்த நம்ம மறைஞ்சிருக்க மார்க்கை வந்து நல்லா வெளியில் வரைக்கும் நீட்டி விட்டுக்கணும். நீட்டி விட்டுட்டு அந்த இடத்துல வர்ற கிளாத்தை வந்து நம்ம அழுத்தி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த இடத்த இப்படி திருப்பும்போது அந்த இடத்துல வர்ற எக்ஸஸான கிளாத்தை மட்டும் இப்படி மடிச்சுட்டு நம்ம தைக்கும்போது கரெக்டாக அந்த அளவு வந்து நமக்கு அந்த ஷேப் வந்து அந்த இடத்துல பெண்டிங் வந்து கரெக்டாக வரும். இப்படி வளைச்சிட்டு வரும்போதும் நம்ம இந்த ஷேப்புக்கு வந்து லைட்டாக ரவுண்டிங் கொடுப்போம். அந்த ஷேப்புக்கு கரெக்டாக ரவுண்டிங் கொடுக்கும்போது
இந்த பெண்டுக்கிட்ட வரும்போது அந்த கிளாத்துக்கிட்ட இருக்கிற அந்த மார்க்கிங்கில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம், கரெக்டாக அந்த இடத்துல அழுத்தி பிடிச்சிட்டு நம்ம இந்த சைடு வர்ற கிளாத்துக்கு வந்து நம்ம துணியை திருப்பும் போது இந்த எக்ஸஸ் அந்த தூக்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள், இந்த கிளாத்தை தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஃப்ளீட்ஸ் வைக்கணும். இந்த கிளாத்தை கரெக்டாக அப்படி அந்த தூக்கிக்கிட்டு இருக்கிறத அப்படியே அந்த வாக்கில் அந்த நம்ம தச்சுட்டு வர்ற வாக்கில் நம்ம அதை அப்படியே மடித்து விட்டோம்னா அந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் வந்து நமக்கு சரியாக வரும். அந்த இடத்துல இருந்து அப்படியே ரவுண்டிங்காக தைக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டான அளவு வந்து கிடைக்கும். இப்போ அந்த இடத்துல நமக்கு ஃப்ளீட்ஸ் விழுந்துருச்சு. அதே தான் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வர்ற இடத்துலையே ஃபாலோ பண்ணுறோம். கரெக்டாக அதுக்கு தான் நம்ம இந்த மார்க்கிங் வந்து வெளியில் வரைக்கும் நீட்டி விட்டுருக்கோம். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த இடத்துல துணியை அழுத்தி பிடிச்சிட்டு இந்த அடுத்து வர்ற கிளாத்தை நம்ம அப்படி திருப்பி கொடுக்கும்போது அந்த இடத்துல வர்ற கிளாத்தை அழுத்தி, அதுனா நமக்கு சென்டர் வந்து மாறாமல் கரெக்டான அளவாக அதே அளவு வரும். இந்த இடத்துல வர்ற கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே மடித்து விடுங்க. கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு நம்ம இப்படியே திருப்பும்போது நமக்கு அந்த ஷார்ப் வந்து கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும் நமக்கு. இந்த இடத்துல நமக்கு கரெக்டாக இந்த ஃப்ளீட்ஸ் வந்து வந்துருச்சு. அதே மணிக்கு இந்த சைடும் நம்ம தைக்கிறோம். அந்த வளைவு கொடுக்குற ஸ்டேஜில் நம்ம என்ன செய்கிறோம், அந்த மார்க்கிங்கில் வச்சு கரெக்டாக அந்த கிளாத்தை வந்து எக்ஸஸாக வர்றதை நம்ம அந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் கொடுக்கும்போது நமக்கு திருப்பியும் நல்லா அழகாக கொடுக்கும். அந்த கிளாத் வந்து அந்த இடமும் நமக்கு அந்த ரவுண்டிங் வந்து கரெக்டாக வந்து அந்த ஷேப் வந்து எடுத்து காட்டும். கரெக்டாக பாருங்கள், கரெக்டாக அந்த ஃப்ளீட்ஸ் வந்து அந்த கோட்டு மேலே வருது. இந்த இடத்துல நம்ம இப்படியே ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு இந்த இடத்து திருப்பும்போது நமக்கு கரெக்டான ஷேப் வந்து கிடைக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறேன்னு தான் ரொம்ப வேறு இந்த 3 அந்த ஸ்டெப்பில் மட்டும்தான் நம்ம அந்த மடிப்பை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் எப்பயும் போல் நார்மலாக தைச்சிடலாம். இந்த ஷோல்டர் தைக்கும்போது அந்த கிளாத்தை வந்து பேக் சைடு போகிற மணிக்கு எடுத்து விட்டுருங்க. நம்ம நெக்கு தைச்சி முடிச்சாச்சு. கரெக்டாக இப்போ நம்ம கழுத்தில் கரெக்டாக அந்த நண்டுக்கால் பாகம் வந்து தையல் போட்டிருக்கோம். அதை வந்து நம்ம என்ன செய்யணும், கட் பண்ணி விடணும். லைட்டாக கிராஸாக நீங்கள் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்டான முறையில் கிடைக்கும். கரெக்டாக நம்ம இந்த மார்க்கிங் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மார்க்கிங் பண்ணுற இடத்துல நம்ம அங்கே தான் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோம். அந்த ஃப்ளீட்ஸோடு சேர்ந்து இப்படி கட் பண்ணி கொடுக்கும்போது அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இது வந்து பிகினர்ஸ்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி மாடல் நெக் வந்து இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜு. இந்த மாடல்லாம் நம்ம தச்சு பழகும்போது அடுத்தடுத்து அவங்க பெரிய மாடல் செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மார்க்கிங்கை மட்டும் நல்லா வெளில நீட்டி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த எந்த இடத்துல அந்த ஃப்ளீட்ஸ் வருதுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அந்த இடத்துல கட் பண்ணி விடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நூலில் கட் பண்ணிடாமல் அந்த தையலுக்கு உள்ளேயே வந்து கட் பண்ணுங்கள். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இதில் அமுக்கு தையல் போட்டுடலாம். அப்படியே திருப்பி விட்டுட்டு என்ன செய்கிறோம், நம்ம மேல் பக்கமாக இருக்கிறது நல்ல பக்கம் வச்சுருக்கோம். இந்த நல்ல பக்கம் வச்சதை என்ன செய்கிறோம், உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே அமுக்கடி முதல்ல போடுறோம். இதே இந்த இடத்துல வரும்போது கரெக்டாக இது வரைக்கும் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும், இது அப்படியே திருப்பி இப்படி எடுத்து, ஏன்னா நம்ம அந்த இடத்துல கட்டிங் கொடுத்துருக்கோம், சிசர் கட் போட்டுருக்கோம். அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல வளைச்சி கொடுக்கும். இப்படி எடுத்து விட்டிங்கன்னா அந்த இடம் வந்து அந்த மடித்து விட்ட பாகம் வந்து இதை எடுத்து விட்டுரும். நம்ம அப்படியே இந்த இடத்துல வந்து தைச்சிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த பாயிண்டில் நிப்பாட்டிட்டு அந்த இடத்த எடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் திருப்பும்போது இந்த இடம் என்னவோ நம்ம அந்த கட் பண்ணுற இடத்த இப்படி விரிச்சு விட்டுறணும். விரிச்சு விட்டுரும்போது அது வந்து நமக்கு ஷேப் வந்து கரெக்டாக தெரியுதா, அந்த இடத்துல தைச்சி திரும்ப இந்த பக்கம் இப்படி திருப்பி கொண்டு வரும்போது நமக்கு அந்த இடம் வந்து வளைஞ்சு கொடுக்கும் கரெக்டாக.
பாருங்கள் நம்ம கரெக்டாக அமுக்கடி வந்து போட்டாச்சு. இப்படி அமுக்கடி போட்டுட்டு நம்ம திருப்பும்போது அந்த இடம் வந்து நமக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இப்படி அமுக்கடி போட்டுட்டு நம்ம திருப்பும்போது நல்லா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அந்த ஃபினிஷிங் ஒர்க் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம அமுக்கடி போட்டதை என்ன செய்கிறோம், கரெக்டாக அந்த ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம்ல அதை ஃபினிஷிங் ஒர்க்குக்காண்டி என்ன செய்கிறோம், இதை இப்படி மடித்து விடும்போது அந்த இடம் வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடச்சிடுது. அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிடுறோம். திருப்பிட்டு கரெக்டாக முதல்ல ஒரு கார்னரில் தையல் போட்டுக்கிறோம். எப்பயுமே நெக்கு வந்து தைக்கும் போது நம்ம ஒரு கார்னர் ஒட்டி ஒரு தையல் போட்டுட்டோம்னா அந்த பார்க்க வந்து அது நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம அமுக்கடி போட்டிருக்கனால கரெக்டாக அது திருப்பி கொடுக்கும். இந்த ஷேப் பாருங்கள், நமக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக நமக்கு திருப்பி கொடுக்குது. நம்ம அந்த இடம் வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு திருப்பி இருக்கிறதுனால இந்த கோட்டுக்கிட்ட வரும்போது நம்ம நிப்பாட்டி தையல் போடும்போது இந்த ஷேப் வந்து நல்லா எடுத்துக்காது. இது வந்து நான் கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக வைக்காமல் கொஞ்சம் பெண்டு மாதிரி கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அந்த வளைவுக்கிட்ட வரும்போது மட்டும் கரெக்டாக நிப்பாட்டி திருப்புனா நமக்கு அந்த ஷேப் வந்து மாறாது. இந்த சைடு அந்த எக்ஸ்ட்ரா விட்டுருக்கதை மடிச்சுட்டு அப்படியே திருப்பி எடுத்து வச்சிட வேண்டியது. பாருங்கள், இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து எவ்வளோ பெர்ஃபெக்டாக கிடச்சிருக்குன்னு. நல்லா நீட்டாக நமக்கு எந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோமோ அந்த மார்க் பண்ண இடத்துல அந்த பூ ஷேப் வந்து கரெக்டாக நமக்கு கிடச்சிருக்கு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகினர்ஸுக்கெல்லாம் நீங்கள் பழகும்போது கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு, இதே டைமண்ட்னாலும் அதே அந்த எந்த இடத்துல அந்த கட்டு வந்து திரும்புதோ அந்த இடத்த நம்ம மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கிராஸ் பீஸை வச்சு தைச்சி கொண்டு வரும்போது அந்த இடத்துல மட்டும் அழுத்தி பிடிச்சிட்டு அந்த எக்ஸஸாக வர்ற கிளாத் அப்படி மடித்து வச்சுட்டு நீங்கள் ஃப்ளீட்ஸ் அப்படியே தைச்சிட்டு வரும்போது அந்த கட்டிங்கில் அந்த மடிப்பு கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பார்க்குறதுக்கு நல்லா அழகாக பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறோம், இந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நீங்கள் எம்பிங் பண்ணனாலும் எம்பிங் பண்ணிக்கலாம், இல்லை இதில் நீங்கள் தையல் தைச்சி விடனாலும் தைச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் வந்து ஒரு தையல் தைச்சி விட்டுக்கிற போகிறேன். அதில் வந்து நான் இந்த லேஸ் வந்து பதிக்க போகிறேன், பட்டை லேஸு. அப்படிங்கும்போது நம்ம 1/4 இன்ச்சில் கொடுத்து தைச்சிட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெளியில் நீட்டிக்கிட்டு இருக்கிறத இந்த பட்டை லேஸ் வைக்கும்போது அது வந்து கரெக்டாகிடும். டபுள் ஸ்டிச்சு போடவும் நமக்கு நல்லா கரெக்டாக பதிஞ்சு நெக்கு வந்து பார்க்கவே நல்லா அழகாக பெர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த லேஸ் வந்து பதிக்க போகிறேன். இப்போ நமக்கு இந்த சைடு வந்து நமக்கு சாரீ வந்து மறைச்சிக்கிடும் இடது கை பக்கம். ஆனால் இங்கே வைக்கலை. என்ன செய்கிறேன், கரெக்டாக நம்ம சாரீ பின் பண்ணுற இடத்துலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்த மட்டும் லைட்டாக மடித்து கொடுத்துக்கோங்க. எந்த லேஸாக இருந்தாலும் மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து டைட் தையல் போட்டு ஆரம்பிங்க. இதுக்கு வந்து நம்ம மேலே லேஸ் பதிக்கிறதுக்கு வந்து லைட்டாக வந்து அந்த பெண்டு கொடுத்தா போதும், ரொம்ப வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. லேஸ்க்கு வந்து நம்ம லேஸ் வாங்கின, அதாவது எந்த மாதிரி லேஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, நல்லா வளைஞ்சு கொடுக்குற லேஸ்னால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த இப்படி பட்டையாக இருக்கும்போது லைட்டாக வந்து ஒரு பெண்டு கொடுத்தோம்னா அந்த கட்டிங் வந்து நல்லா எடுத்து காட்டும். இப்போ இந்த மேலே லேஸ் பதிக்கிறதுக்கு வந்து இந்த ஷேப்பை உங்களுக்குள்ள இப்படி வச்சுக்கோங்க. எந்த இடத்துல அந்த நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே தைச்சிக்கிட்டே வரும்போது அந்த இடம் மட்டும் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஏன்னா இதில் வந்து நம்ம கார்னர்லாம் தையல் போடுவோம். அப்படிங்கும்போது இந்த ஷேப்பை கரெக்டாக அப்படி வச்சுட்டு அந்த பாயிண்ட்டுக்கிட்ட வரும்போது நீங்கள் லைட்டாக ஒரு மடிப்பு கொடுத்துருங்க. கையிலையே வைக்க முடிஞ்சால் வச்சுருங்க, இல்லாட்டி பெரிய ஊசி இருந்தால் பெரிய ஊசி வச்சு யூஸ் பண்ணுங்கள். அந்த இடத்துல அப்படியே பாயிண்ட்டை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பணும்.
நம்ம ஷார்ப்பாக வச்சுருந்தோம்னா இப்படி நல்லா அப்படி மடித்து விட்டு நம்ம திருப்பலாம். நம்ம வந்து இப்போ பூ ஷேப் வைக்கிறதுனால ரொம்ப வந்து மடிப்பு தேவை கிடையாது. லைட்டாக வந்து அந்த பூ ஷேப் வர்றதுக்காண்டி நான் என்ன செய்கிறேன், நம்ம மடிப்பு கொடுத்தோம்னா ரொம்ப ஷார்ப்பாக தெரியுது. அதனால் லைட்டாக வந்து லேசாக வந்து ஒரு பெண்டு மட்டும் கொடுத்துட்டு அப்படியே திருப்பிக்கிறேன். ஏன்னா இந்த இடம் நம்ம மடிப்பு வச்சோம்னா என்ன செய்யுது, ஷார்ப்பான கட்டிங் பண்ணி தெரியுது. நமக்கு பூ ஷேப் வந்து கிடைக்கணும். அதனால் லைட்டாக வந்து பெண்டு கொடுத்துட்டு திருப்பிக்கிறேன். ரொம்ப ஃப்ளீட்ஸ் வைக்காமல் லைட்டாக, அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஆனால் கார்னர் வரும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மடிப்பு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடம் வந்து நமக்கு ஷார்ப்பாக மடிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம தாராளமாக நல்லா அப்படி உள்ள லேஸ் என்ன செய்யணும், உள்ளே தள்ளி இப்படி மடித்து இப்படி அந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து ஷார்ப்பாக தெரிகிற மணிக்கு நம்ம இந்த லேஸை வந்து மடித்து கொடுக்கலாம். ஏன்னா இந்த இடம் வந்து நமக்கு ஷார்ப்பாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இந்த லேஸ்லேயே தெரியுது நல்ல கார்னராக கரெக்டாக அந்த கோட்டு மேலே எனக்கு அந்த மடிப்பு இருக்கிற மாதிரிக்கு பார்த்துக்கிறேன். இந்த இடம் வந்து நமக்கு அப்படி இருந்தால் தான் அந்த நெக்கு வந்து நல்ல டிசைன் வந்து எடுத்து தெரியும். நம்ம ரவுண்டு வந்து இந்த இடத்துல பெண்டு கொடுத்துருக்கனால அங்கே நான் ரொம்ப ஷார்ப்பாக வைக்கலை. அதே மாதிரிக்கு இந்த பெண்டு அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டு நெக்குங்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வந்தோம். இந்த ரவுண்டிங் வரும்போது மட்டும் லைட்டாக கொஞ்சம் பார்த்து லூஸ் கொடுத்து தைச்சிக்கோங்க. இந்த இடம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தனால ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டோம். இது ஷோல்டர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இந்த ரவுண்டிங் வரும்போது மட்டும் என்ன செய்யணும், லேஸை லைட்டாக அப்படியே லூஸ் கொடுத்துட்டு தைக்கும் போது அந்த ரவுண்டிங்கில் போய் கரெக்டாக உட்காந்துடும். கரெக்டாக அந்த வி பீஸுக்கிட்ட வரும்போது ஒரு இன்ச்சுக்கு முன்னாடியே கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்கிறோம், அந்த எட்ஜை வந்து மடித்து கொடுத்துட்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக லேஸ் வந்து வச்சு முடிச்சாச்சு. இந்த கார்னர்லேயும் என்ன செய்கிறோம், ஒரு தையல் தைச்சி விட்டா ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு. இந்த இடத்துல நம்ம மடித்து கொடுத்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஆரம்பிச்சுட்டு அப்படியே திருப்பி இந்த கார்னரில் தைச்சிடுங்க. இப்போ எக்ஸஸாக இருக்க நூலெலாம் நல்லா ஒட்டா கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருக்கு. டைமண்ட் மணிக்கு இல்லாமல் கரெக்டாக அந்த பூ ஷேப்பு நம்ம அப்படியே முதுகில் பார்க்கும்போது நல்லா அந்த டிசைன் வந்து நல்லா எடுத்து காட்டும். பார்க்குறதுக்கு நல்லா ஃபினிஷிங் ஒர்க்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.